ஹாய் வாஸ் இன்னைக்கு நம்ம டாபிக் சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைசி உலக போர் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா வருங்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போரை கற்பனையாக நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஆதிக்கும் அவரோட டீமுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை லோ பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங்கில் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா யுனைடெட் நேஷனலில் இருந்து சைனா ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக என்ன பண்ணுது அப்படின்னா வெளியேறிய சைனா ஒரு புதிய கொள்கையை என்ன பண்ணுது அப்படின்னா ரிபப்ளிக் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வெளிப்படுத்துது. அந்த கொள்கையில் பல நாடுகள் என்ன பண்ணும் ஜாயின் பண்ணும் அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளிப்படுது. பல நாடுகள் என்ன பண்ணுது ஜாயின் பண்ணுது, பல நாடுகள் என்ன பண்ணல ஜாயின் பண்ணலை. ஸோ அதில் இந்தியாவும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நியூட்ரல் தன்மையில் என்ன பண்ணுது ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கட்டத்தில் என்ன பண்ண அப்படின்னா போயிட்டு இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சைனா இந்தியா மேலே போர் தொடுக்க ஆரம்பிக்குது. அது முதற்கட்டமாக எங்கே வருது அப்படின்னா அந்த போர் தமிழ்நாட்டில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நடக்குது. தமிழ்நாட்டில் அந்த டைம் யார் சிஎம்மாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாசர் அவர்கள் சிஎம்மாக இருக்காங்க. அவருடைய பொண்ணா அனகா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடிச்சிருக்காங்க. அவருடைய மச்சானா நம்ம நட்டு என்ற நட்ராஜ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பலமான கேரக்டராக என்ன பண்ணியிருக்காங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னதான் நாசர் சிஎம்மாக இருந்தாலும் அரசியல் செல்வாக்கு அதிகாரம் ஃபுல்லாக யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நட்டு அவர்கள்கிட்ட தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எல்லாமே இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது போர் நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் தன்னுடைய பிஸ்னஸையும் தன்னுடைய பணத்தையும் எப்படியெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் போடுவாங்க பாருங்கள். அந்த ஒரு எக்ஸ்ட்ரானரியாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கால்குலேட் பண்ணுவார். சதுரங்க வேட்டை படத்திலே பார்த்துருப்போம். என்னதான் அவர் ஒரு தப்பான விஷயத்தை பண்ணாலும் அந்த டைலாக்ஸ் மூலியமாக தான் பண்ணுறது சரின்னு அப்படின்னு நம்மளை யோசிக்க வைப்பார்ல, அப்படி ஒரு நடிப்பு இந்த படத்தில் அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு அரசியல்வாதியாக அப்படி ஒரு நடிப்பை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெளிப்படுத்தியிருக்காரு. சைனாவோட ஆர்மி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு மக்களை பெரிய அளவு என்ன பண்ணோம்னா சித்திரவதைப்படுத்திட்டு இருக்கோம். இந்த சித்திரவதையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு நரேஷனை யார் உருவாக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்டு ஆதி என்ன பண்ணுவார் அப்படின்னா உருவாக்குவார். அந்த ஆதி கேரக்டரை விட இந்த நட்டுவோட கேரக்டர் என்ன பண்ணுவோம்னா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. கடைசியில் இந்த போரை நிறுத்தினாங்களா இல்லையா, எப்படி நிறுத்தினாங்க அப்படின்றதான் இந்த படமே என்ன பண்ணா ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடிச்சாங்க. ஆதி, நட்டு என்ற நட்ராஜ், முனிஷ்காந்த், அனேகா, சாரா, இளங்கோ, இந்த மாதிரியான ஆக்டர்ஸ் ஃபுல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸையும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரியான ஒரு பேட்ரியாட்டிசம் சீனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னதான் நாங்கள் இருந்தாலும் இந்தியா அப்படின்னு வரும்போது நாங்கள் எல்லாருமே ஒன்று தாண்டா அப்படின்ற ஒரு 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 ஆணித்தரமான மாரலை இங்கே வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாமே என்ன பண்ணால் பல தப்பான ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போயிட்டுருக்காங்க. அதோட முற்றுப்புள்ளியாக இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த படத்தை என்ன பண்ணியிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சீன் வரும், ஒரு கொடி, அதாவது இந்தியா கொடியை காட்டுற ஒரு சீன் வரும், நமக்கு அப்படியே அந்த கூஸ் பம்ஸ் ஆகும். அப்படியே என்ன சொல்கிறது, என்னடா அப்படியே நம்மளோட கண் அப்படியே நீர் தேங்கி இருக்குதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உணரலாம் அப்படின்ற ஒரு சீன்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு கேரக்டராக மட்டும் இல்லை, திரை, கதை, வசனம், இயக்கம், இசை, பாடல், ஸோ எல்லாத்தையுமே மொத்த எஃபோர்ட்டே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆதி என்ன பண்ணியிருக்காரு இந்த படத்தில் காட்டியிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல போனால் அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வரக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது இரிட்டேட்டிங் ஃபீலிங் என்ன பண்ணுது அப்படின்னா கொடுக்குது. ரொம்ப நேரம் இழுத்துட்டு இருக்க மாதிரி என்ன பண்ணுது அப்படின்னா கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கதைகள் அங்கே அப்படி ஸோ எல்லா கேரக்டரையும் டக்குன்னு தொட்டு வருதா. ஸோ நமக்கு ஒரு சில கேரக்டர் அதாவது நல்லா கவனிச்சா மட்டும்தான் சில கேரக்டரோட இதெல்லாம் புரியும், இல்லைனா அப்படின்னா ஒன்றும் சுத்தமாக வழங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சுருக்காங்க. கோமாளி படத்தில் ஒரு மனிதத்தன்மையை என்ன காட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காட்டியிருப்பாங்க. என்னதான் நீ பணக்காரனாக இருந்தாலும் நான் ஏழையாக இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகம் அழியிறப்ப நீயும் ஒரு மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி ஒரு மாரல் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த படத்தில் வச்சுருப்பாரு. இந்த படத்தில் என்ன அப்படின்னா மனிதத்தன்மையை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காட்டியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தியேட்டரில் போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த படத்தோட ரிவ்யூ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்கள் அனீஸ்.